தித்திக்கும் தெருந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு பெண் மர்ம முறையில இறந்து போனது அப்படின்றது இப்போயோ இல்லை நேத்தோ நடக்கிறது கிடையாது. அது நிறைய முறை நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு சில கேஸ்லாம் அதற்கான தீர்வுகள் கிடைக்காம இருந்திருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பெண் மர்ம முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அதற்கான குற்றவாளி கண்டுபிடிக்கப்படாமலும் சரியான தீர்ப்புகள் வழங்கப்படாமலும் ஒரு சில விஷயம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இப்ப ஏன் இதை பத்திலாம் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ரீசண்டா, அதாவது இந்த மாதத்துல, மார்ச் மாதத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் என்ற கிராமத்துல ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுது ஒரு சில நியூஸ் சேனல்ல. ஆனா இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக, அதாவது ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட், அதுன்னு வரல. அதனால அது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுச்சா, அது யாரால அவங்க அந்த மாணவி கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் ஒரு மர்மமான முறையிலேயே இருந்துட்டு இருக்கு இந்த கொலை விவகாரம். முதல்ல என்ன நடந்துச்சுன்றதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது அந்த வேடநத்தம் என்ற கிராமத்துல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு மார்ச் 10ஆம் தேதி அவங்க ஒரு மாலை ஒரு 6 மணிக்கு அதாவது உபாதை கழிக்கிறதுக்காக அவங்க ஒரு காட்டு பகுதிக்கு சென்றிருக்காங்க. சரிங்களா? அங்க போயிட்டு வீடு திரும்பாதனால கொஞ்சம் ரொம்ப நேரம், ஒரு மணி நேரம் சம்திங், அவ்வளவு நேரம் ஆகியும் அந்த மாணவி வீடு திரும்பல. வீடு திரும்பாதனால என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பெற்றோர்கள் கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா இன்னும் போன பொண்ணு இன்னும் வீட்டுல காணுமே, வீட்டுக்குன்னு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க இருக்கிற ஊர் பொதுமக்களிடம் தேடிட்டு அந்த காட்டு பகுதியில எல்லா இடத்தும் தேடி இருக்காங்க, ஆளை காணும். அதன் பிறகு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 10 மணி அளவுல ஃபுல்லா தேடி பார்த்துட்டு போயிட்டு அவங்க சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போயிட்டு நாளைக்கு காலையில வா 10 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்பவே பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதுல ஒரு அலட்சியத்தன்மை தெரியுது. இதை பத்தி நம்மளுடைய தனிப்பட்ட கருத்தை நம்ம அப்புறம் வைக்கலாம், என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அவங்க மறுநாள் காலையில வந்திருக்காங்க அதே காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்கறதுக்காக, என்னுடைய மகளை காணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர் பிளஸ் உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த காவல்துறையினர், அதாவது இது நீங்க அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் அளிங்க அப்படின்னு அவங்க கூறியிருக்காங்க. அதன் பிறகு அங்கேயும் போயிருக்காங்க. அங்க போயிட்டு இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் அளிக்கும் பொழுது என்னுடைய மகளை காணும் அப்படின்னு சொன்னப்போ, அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலாளி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது தன்னுடைய அந்த காணாம போன மாணவியோட அப்பா இருக்காங்க இல்லையா, உன் பொண்ணு யாரு கூட ஓடி போனான்னு சொல்லு, கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி தன்னுடைய பெண் அந்த அந்த தன்னுடைய மகளுடைய நடத்தையை பத்தி தவறா கூறியிருக்காங்க. அவரு ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு ஒரு நியூஸ் சேனல். என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த அந்த பெண் காவலாளி இதே மாதிரி சொல்லியிருப்பாங்க, என்னுடைய மகளை பத்தி இதே மாதிரி கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், யாரு கூட ஓடி போனா அப்படி இப்படின்னு சொல்லி கூறியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எனக்கு மிகுந்த ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னு அவங்க கூறியிருப்பாங்க. ஏற்கனவே தன்னுடைய மகள் இதே மாதிரி காணாம போயிருக்காங்க அப்படின்னு போயிட்டு என்ன ஆயிடுச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் போயிட்டு அங்க, அதாவது நமக்கு இங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம அரசு மருத்துவமனைக்கு போறோம். நமக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா காவல்துறை, அதாவது போலீஸை நாடி போறோம். எதுக்காக போறோம்? நமக்கான நியாயமும் நமக்கான நடந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து கொடுப்பதற்காக தான் இங்க இருக்காங்க. அதாவது அவங்களை நம்பிதான் நாம இருக்கோம் அப்படின்னு போற இடத்துல அவங்களை இன்னும் மேன்மேலும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த கூறுறாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த இதை எடுத்துக்கிறாங்க. எப்போ நடக்குதுன்னா, தொலைந்து போனது மார்ச் 10, 11ஆம் தேதி தான் இவங்க அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, மாலை நேரத்துல ஒரு காட்டு பகுதியில அந்த மாணவியோட உடல் உயிரோட கிடைக்கல, சடலமாக தான் கிடைக்குது. அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா, அதுவும் காவல்துறையினர் கண்டுபிடிக்கல, அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துட்டு காவல்துறையினருக்கு புகார் அளிக்கினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவல்துறையினர் அந்த இடத்துக்கு வராங்க. வந்த பிறகு அந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக எடுத்துட்டு செல்றாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் பெற்றோர்கள் வந்துட்டாங்க. பெற்றோர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மகள் அவங்க இறந்தது இப்பதான் இறந்துருக்கணும், உடல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு, இப்ப இறந்த மாதிரிதான் இருக்கு. அன்னைக்கே இவங்க கேஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா என்னுடைய மகள் அதாவது உயிரோடாவது இருந்திருப்பாங்க
அப்படின்னு ஒரு பக்கம் கூறிட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த அரசு மருத்துவமனையில போயிட்டு முற்றுகையிட ஆரம்பிக்கிறாங்க. இதற்கான தகுந்த நியாயம் கிடைச்சாகணும், இதை யார் கொலை செஞ்சாங்க அப்படின்றத தெரியற வரைக்கும் நாங்க என்னுடைய மகள் உடலை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தினரும் பிளஸ் அவங்களுடைய உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் அன்னைக்கு கேஸ் கொடுத்தப்போ இந்த மாதிரி என்னுடைய மகளை பத்தி இதை நடத்தி தப்பா கூறணும், மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும், இது போலீஸோடைய அலட்சியத்தன்மையால தான் இதே மாதிரி ஆயிருக்கு. அப்பவே அவங்க எஃப்ஐஆர் காப்பி போட்டு அவங்க தேட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா என்னுடைய மகள் அட்லீஸ்ட் உயிரோடதாவது இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடக்குது. இது ஒரு பக்கம் அரசு மருத்துவமனை கிட்ட போராட்டம் முற்றுகையிட்டு போராட்டம் பண்றாங்க. இன்னொன்று அதாவது ரோட்ல நின்று மறியல் போராட்டம் நடைபெறுது. ஒரு சில கட்சியினரும் போராட்டம் நடத்துறாங்க. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன விஷயம்னா, நடக்கிறது மார்ச் 10 நடந்துச்சு. இப்ப மார்ச் 16. இந்த 6 நாட்கள் வரைக்கும் கொலை செய்யப்பட்ட நபரை கண்டுபிடிக்க முடியல. இப்போ இவங்க ஒரு 10 சிறப்பு காவல்துறையினர் நியமிக்கப்பட்டு, அதாவது 10 குழு பிரிவினரா செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. 10 குழுவா நாங்க பிரிச்சிருக்கோம். அவங்க குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல சொல்றாங்க. இது மாதிரி இப்போ அவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அந்த காட்டு பகுதியில அந்த நேரத்துல செல்போன் சிக்னல் யாருக்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1600 பேர் வராங்க. ஸோ அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் கூறப்படுது. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு, அதாவது அந்த மாணவியோட நண்பர்கள் இல்ல ஏதாவது மீன்ஸ் அவங்க சுற்று வட்டாரத்துல ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, சந்தேகத்துக்கு உட்பட்டவர்கள், அவங்கள நாங்க விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு 27 வயதுடைய ஒரு இளைஞர்கிட்ட விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கு. பிளஸ் அவருக்கு மருத்துவ பரிசோதனையும் செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு கூறப்படுது. ஆனால் தற்போது வரை அந்த பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, இன்னும் அந்த உடலை வாங்க மறுத்துட்டாங்க. அது பிணவரையில தான் வைக்கப்பட்டிருக்கு. என்னுடைய மகளுக்கு நியாயம் கிடைக்கும் வரை, அந்த குற்றவாளியை கைது செய்யப்படும் வரை, அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படும் வரை நாங்க என்னுடைய மகளின் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெற்றோர் ஒரு பக்கம் போராட்டத்திலும் அவங்க வாங்காம அழுகுறலோட அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படல, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெற்றோர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சிபிசிஐடிக்கு மாத்தி விடுங்க இந்த வழக்கை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இப்போ நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இந்த குற்றம் நடப்பதற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொது வெளியில மலம் கழிக்கிறதுன்றது, நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு சில இடத்துலதான் இருக்கும்பா, இதெல்லாம் நிறைய இடத்துலலாம் இப்போ நிறைய பேர் டாய்லெட் எல்லாம் கட்டிட்டாங்க, டாய்லெட் கட்டுறதுலாம் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க மாநகராட்சியிலையும் நகராட்சியிலும் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் கிராம ஊராட்சிலாம் நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல இந்த இந்திய தூய்மை திட்டம், இந்த திட்டம் 2014 அக்டோபர் 2ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. அதாவது மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். எதுக்காக அது கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, கிராமத்துல அனைவருமே டாய்லெட் யூஸ் பண்ணணும், திறந்த வெளியை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் இது கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா இது செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஊராட்சி தான் அதிகம். கிட்டத்தட்ட 12,000 சில ஊராட்சிகள் இருக்கு. இந்த எல்லா ஊராட்சிக்கும் இந்த டாய்லெட் கட்டப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. என்னுடைய கிராமத்திலேயே திறந்த வழியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் ஊழல். அதிகாரிகள் அங்கிருந்து அங்க ஒரு செயல் திட்டம் மாறும் பொழுது ஊழல் பண்ணி கடைசியா மக்களிடையே கொண்டு சேரும் பொழுது பாத்தீங்கன்னா வெறும் பேப்பர் தான் சேருது. அப்படிதான் இப்போ இந்த திட்டம் எல்லாத்துக்கும் அமல்படுத்தப்பட்டிருந்தது அப்படின்னா இந்த ஒரு குற்றம் நடந்திருக்காது இல்லையா? எல்லார் வீட்லயும் டாய்லெட் இருக்கு அப்படின்னா ஏன் மக்கள் திறந்த வெளியை பயன்படுத்த போறாங்க? யோசிச்சு பார்க்கணும். இப்ப அடுத்தது ஒண்ணு, போலீசாருடைய அலட்சியத்தன்மை. மக்கள் ஒரு நாட்டுல வாழ்றாங்க அப்படின்னா எந்த நம்பிக்கையில வாழ்றாங்க? ஏதாச்சும் ஒரு குற்றம் நடைபெறுது, இல்ல நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நடக்குது, இல்ல ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா, இல்ல யாராவது காணாம போறாங்க அப்படின்னா கண்டுபிடித்து தடுவதற்கு காவல்துறையினர் இருக்காங்க, காவல் நிலையம் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. எனக்கு ஒரு அநீதி நடக்கப்படுது அப்படின்னா என் அநீதியை அது ஒரு நீதி கிடைப்பதற்காக இங்க நீதிமன்றங்கள் இருக்கு, அது பார்த்துக்கும் எனக்கு அநீதி ஏற்பட்டுச்சுன்னா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருக்காங்க மக்கள். எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா என் உடலை காப்பாற்றுவதற்காக, என் உடலில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிப்பதற்காக இங்க அரசு மருத்துவமனை இருக்கு அப்படின்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல அலட்சியத்தன்மையாகவும் தன்னுடைய கடமையை செய்யாமல் இருப்பதற்காகவும் இவங்கெல்லாம் தன்னுடைய கடமை செய்யாதனால இங்க பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா எளிய மக்கள் தான்.
இவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இவங்க இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆள் தன்னுடைய கடமையை சரியா செய்யலைன்னா பாதிக்கப்படக்கூடியவர்களின் நிலைமையை வச்சு அப்போ அப்பவே அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு தேட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அந்த சிறுமி உயிரோடாவது இருந்திருக்கும். அடுத்தது, தன்னுடைய பெற்றோர்கள் வந்து தன்னுடைய மகளை காணும் அப்படின்னு வந்து புகார் அளிக்கிறாங்க. யாரு கூட ஓடி போனா சொல்லு, கண்டுபிடிச்சு தர. இப்படிதான் பேசக்கூடிய ஒரு செயலா ஒரு காவல்துறையினர் ஒரு பொதுமக்களிடம் இப்படிதான் சொல்லுவாங்களா? இதே வந்து ஒரு உயர் அதிகாரி யாராவது ஒருத்தவங்க வந்து அரசியல் கட்சியில இருக்காங்க, தன்னுடைய மகள் வந்து காணும் பொழுது அப்படின்னு வந்து ஒரு ஒரு புகார் கொடுக்கும் போது இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் இப்படிதான் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா வந்து இடத்துக்கு தகுந்தவாறு தன்னுடைய பேச்சு மாத்திக்கொள்றது இது ரொம்ப தவறான விஷயம். ஆனா இப்போ அரசு தரப்புல இருந்து அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பெண் காவலாளிய, அதுவும் நம்ம நியூஸ் பார்த்தோம். இன்னொரு பக்கம் ட்ரக்ஸ். பெருவாரியாக தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு குற்றம் நடைபெற்று இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த ட்ரக்ஸா தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்களா, இல்ல வந்து ஒரு இடத்துல வந்து கொலை நடைபெறுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மது போதையில ட்ரக்ஸ் அறிந்து விட்டு அந்த இளைஞர் வந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்து விட்டான் அப்படின்னு தான் வரும் கடைசியா. அப்போ தமிழ்நாட்டில் பெருவாரியாக குற்றம் நடைபெறுவதற்காக ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறது இந்த ட்ரக்ஸ் போதைப் பொருள் தான். அப்போ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை தடுப்பதற்காக நம்ம நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த மதுபான கடைகளால பெருவாரியாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்க நினைக்கலாம், என்னப்பா நாங்களும் தான் குடிக்கிறோம், என் வாழ்க்கை பாதிக்கப்படுதா, என் குடும்பம் நல்லா தான் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் மாநகராட்சி நகராட்சியில சொல்றீங்க. கிராமத்துல பாருங்க, ஊராட்சியில பாருங்க, எத்தனை பேர் விதவையா இருக்காங்க நீங்க பார்க்கலாம். ஊராட்சி தான் அதிகம் தமிழ்நாட்டுல, கிட்டத்தட்ட 12,000 சில ஊராட்சிகள் இருக்கு. இந்த ஊராட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பெண்கள் இளம் வயதிலேயே விதவையாயிருக்காங்க அப்படின்றத நீங்க பார்க்கலாம். தன்னுடைய கணவன் இழந்து என்ன பண்ண போறோம், நம்ம சொசைட்டில நம்ம எப்படி நம்ம குழந்தை வச்சுட்டு வாழ போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் இந்த சாராய ஆலை தான். மீன்ஸ் இந்த மதுபான கடைகள். இதெல்லாம் தெரிஞ்சும் அரசாங்கமே மதுபான கடையை எடுத்து நடத்துது. அதுவும் இத ஒழிக்காம, மதுபான கடைகளை வந்து குறைக்காம வீரன் என்ற பிராண்டை உருவாக்கி அதையும் மக்களிடையே விநியோகிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயன்றதை யோசிச்சு பாருங்க. இது எந்த கட்சினாலும் குறிப்பிட விரும்பல, எல்லா கட்சியும் பாருங்களேன், எதிர்கட்சியா இருக்கும் பொழுது மதுபான கடைகளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி கருப்பு கொடி காட்டுறதும், ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி எந்த பேச்சும் எடுக்காம இருக்கிறதும் இதெல்லாம் பார்த்தாச்சு நிறைய. என்னுடைய வயசுலயே நான் நிறைய பார்த்துட்டேன். அதனால ஒரு ஒரு நாட்டை ஆள்பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன்னுடைய மக்களுக்கு எதெல்லாம் தீங்கு தரக்கூடிய விஷயமா இருக்கோ அதெல்லாம் ஒழிச்சு, இவங்க அடிஷன்ல இருக்காங்களா, ஒரு அடிக்ட்ல இருக்காங்களா, அதுக்கு மாற்றாக என்ன கொண்டு வரணும், ஒரு நல்ல விஷயத்துக்கு அடிக்ட் ஆக வைக்கும் அப்படின்றதான் பார்க்கணுமே தவிர, நம்ம ஒரு விஷயத்த நம்ம செயல்படுத்தாட்டி இருந்தாலும் சரி, இல்ல மதுபானங்களை நம்ம வந்து தமிழ்நாடு எடுத்து நடத்தாட்டி இருந்தாலும் சரி, இவங்க வந்து கள்ளச்சாரம் காய்ச்ச ஆரம்பிச்சுவாங்க, இது அதிகமாயிடும், அதனாலதான் இதை வச்சிருக்கோம் அப்படின்றது என்ன மனநிலை அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இப்போ வரைக்கும் இந்த மாணவியை பற்றி, இந்த மாணவி மர்மமான கொலையை பற்றி எந்த ஒரு யாரு செஞ்சாங்க, எப்படி நடைபெற்றுச்சு, உங்களுடைய நோக்கம் என்ன, எதனால இந்த மாணவி கொல்லப்பட்டாங்க, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்களா அப்படின்றது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரல. இன்னும் ரிப்போர்ட்ல எதுவுமே வெளியிடப்படலை. ரிப்போர்ட் இப்போ வரைக்கும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கழுத்து பகுதியில முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் வெளிவந்திருக்கு. இந்த மாணவிக்கு உண்மையாலுமே என்ன நடந்திருக்கு, எதனால் அவங்க வந்து இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி பேசிதாங்க ஆகணும் நம்ம. ஏன் அப்படின்னா இது காலங்காலமா நடந்துகிட்டு வருது. தன் வீட்டு கூரை எரியாத வரை இங்க யாருமே பொருட்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லுவாரு ஷேக்வாரா. அப்படி இருக்காதீங்க. தான் வீட்டு கூரை எரியிற வரை நீங்க சைலண்டாவே இருந்தீங்கன்னா மத்தவங்க வீட்டு கூரை தானே எரியுது, நம்ம பேசாம இருக்கும் அப்படின்னீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் தன் வீட்டு குறையும் எரியும். அன்னைக்கு நீங்க தண்ணி எடுத்து ஊத்தி தான் ஆகணும். எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கு. இப்படி வந்து நம்ம நாட்டுல வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா பெண்களை பூட்டி தான் வைக்கணும்.